எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக், ரே ஃபீனிக்ஸை தொடர்ந்து இன்னொரு ஏஇடபிள்யூ சூப்பர் ஸ்டாரும் டபுள்ல மல்டி இயர் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க யார், அவங்க எப்போ ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள்யூ பொறுத்த வரைக்கும் ஸோ ஏஇடபிள்யூலேருந்து பென்டா ஃபர்ஸ்ட் டபுள்யூக்கு வந்தார். அதை தொடர்ந்து ரே ஃபீனிக்ஸ் வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு அவர் டபுள்யூக்கு வர போகிறாரு. இதை தொடர்ந்து ரெசில்மேனியா வீக்கெண்ட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் டபுள்யூக்கு வர போகிறாரு. இவங்க 3 பேரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ரெஸ்லரா. ஸோ டபுள்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ண ரூசேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ விட்டு இப்போ டபுள்யூக்கு வர போறாரு. ஸோ மீரோ அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ விட்டு வெளியில் வந்துட்டாரு. ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா மீரோ வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ரூசேவ் ஆல்ரெடி டபுள்ல தான் இருந்தார். ரூசே, அலிஸ்டர் பிளாக் இவங்க எல்லாரும் ஒரே சமயத்தில் தான் டபுள்யூ விட்டு ஏஇடபிள்யூக்கு போனாங்க. ஸோ அங்கே போய் ஒன்றும் பெருசாக வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால அவங்க அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப டபுள்யூக்கே வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க. ஸோ மல்டி இயர் டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அவரும் டபுள்யூக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ரா ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூசேவை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட நெக்ஸ்ட் அப்பீரியன்ஸ் எப்போ இருக்கும், ஜான் சீனா திரும்ப எப்போ வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம எல்லாருக்குள்ளேயும் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான் சீனா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணார். வின் பண்ணதோட ஸோ கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஹீல் டர்ன் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு கண்டினியூஸாக 3 வாரம் மண்டே நைட் ராவுக்கு வந்தார். அவர் வந்து நான் ஏன் ஹீல் பண்ணேன், நான் உங்களால் தான் மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக 3 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் தான் போச்சு. இந்த வாரம் மண்டே நைட்ரால கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சீனாவை அடிக்கிற மாதிரி ஸோ அவர் கீழே விழுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜான்சீனா வரப்போகிற மண்டே நைட் ராவுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டபுள்யூ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சீனாவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ கடைசியாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரா. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சீனா ரெசில்மேனியாவுக்கு தான் வருவார் அப்படின்ற மாதிரி டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் இருக்குது. அதுக்கு நடுவில் 2 வாரம் மண்டே நைட் ரா இருக்குது. ஸோ 7ஆம் தேதி ரா, 14ஆம் தேதி ரா இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரம் ஸ்மாக் டவுன் இருக்குது. ஸோ வரப்போகிற 5ஆம் தேதி ஸ்மாக் டவுன், 12ஆம் தேதி ஸ்மாக் டவுன், 19ஆம் தேதி ஸ்மாக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசில்மேனியா இடையில 5 ஷோ இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு 2 ஷோவுக்காவது ஜான்சீனா வந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ஏன் ஜான்சீனாவை எந்த இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்ட்டு தெரியல. மேபி ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சீனாவுக்கு பதிலாக த ராக் வந்து கோடி ரோட்ஸ் அடிப்பாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து ஸோ அந்த மேட்சுக்கு பில்டப் ஏற்றுவாரா அப்படின்ட்டு தெரியல. என்னதான் ராக் வந்து கோடி ரோட்ஸ் அடித்து அந்த மேட்சுக்கு ஹை பேசினாலும் அந்த மேட்ச்சில் ஃபைட் பண்ண போகிறது ஜான்சீனா. ஸோ அவர் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி ஸோ அந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக பில்டப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஹீல் பண்ணார், ப்ரோமோ செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபைனலி அவர் கோடி அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா கோடி அவர் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டார். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சீனா வரப்போகிற மண்டே நைட் ராவும் சரி, அடுத்த வாரம் மண்டே நைட் ராவுக்கும் அவர் வரல அப்படின்னா ரெசில்மேனியா மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சீனா வராமல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. அதிகபட்சம் சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ அவரை கொண்டு வருவாங்க. ரொம்பவே சர்ப்ரைஸாக ஜான்சீனா வந்து கோடியை பயங்கரமாக அடி வெளுன்னு வெளுக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி ராக்கோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இப்போதைக்கு ஜான்சீனாவை வரப்போகிற மண்டே நைட் ராவாக இருக்கட்டும், அடுத்த வாரம் ராவாக இருக்கட்டும், ஸோ எதுலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ரா ஸ்மாக் டவுன் எதுலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. டேரெக்டாக ஒரு ரெசில்மேனியாவுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜான்சீனா டேரெக்டாக ரெசில்மேனியாவுக்கு வந்து ஃபைட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அவர் வருவார் ப்ரோ, அவர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வாரம் ஜான்சீனா வருவார்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க.
ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவை ப்ரமோட் பண்ணுற விதமாக ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE இங்கே இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன், டாமினிக் மிஸ்டீரியோ 2 பேரும் மும்பைக்கு வந்து இங்கே ஸோ அந்த WWE நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் பெரிய பெரிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் WWE ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பெரிய பெரிய இடத்துல பேனர்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியானா நார்த்து மட்டும் கிடையாது. ஸோ இங்கே சவுத்து இருக்குது, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது, ஸோ தெலுங்கானா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு இந்தியானா ஹிந்தி பேசுகிற லாங்குவேஜ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி இது மட்டும்தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொண்டு வருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ்லாம் போயிட்டு ஸோ அங்கே நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா பெரிய லெவலில் ரீச் ஆகுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரா, ஸ்மாக் டவுன், NXT எந்த விதமான ஷோவும் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என்னால் நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அதை போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரா முடிஞ்ச 1 மணி நேரம், ஸ்மாக் டவுன் முடிஞ்ச அரை மணி நேரத்தில் நான் அந்த ஃபுல் வீடியோ அந்த ஷோவையே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணுவேன். ஸோ ஒரு நாள் ஸோ இன்றைக்கி காலையில் ரா நடக்குதுன்னா ரா முடிஞ்ச உடனே நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 400 MB 300 MB அதிகபட்சம் 1.5 GB கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு இது தேவையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதே சமயம் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணுவேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுனால அதனால ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸாக இருக்கட்டும் எல்லாமே அதில் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனல், நம்மளோட வாட்ஸ்அப், டெலகிராம், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உண்மையிலே செம்மையாக இருக்கும். அதே சமயம் நம்மளோட ரெஸ்லிங் கிரேசி சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேபி ஒருவேளை அடுத்தடுத்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளைமோ வந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ அதனால நான் வீடியோ போடுறதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரெஸ்லிங் கிரேசி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரெசில்மேனியா 41 பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ இன்னும் ரெசில்மேனியா நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் இருக்குது, ஒரு 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஸோ ரெசில்மேனியாவோட பெட்டிங் ஆட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு மேட்ச்லையும் யாரெல்லாம் வின் பண்ண போகிறா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கு நடக்க போகிற அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஜான் சீனாவுக்கு தான் பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. ஸோ ஜான் சீனா தான் இந்த மேட்சை வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவருக்கு 71% வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜான் சீனாவுக்கு பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஜே ஊசோ வர்சஸ் குந்தருக்கு நடக்க போகிற வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்தவரை ஜே ஊசோவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி 88% ஜே ஊசோ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் ஜே ஊசோவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சார்லட் ஃப்ளேயர் வர்சஸ் ஸ்டிஃபனி ஸ்டாட்டனோட WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் சார்லட் ஃப்ளேயருக்கு தான் பெட்டிங் ஆட்ஸ் ஃபேவராக இருக்குது. ஸோ 58% சார்லட் ஃப்ளேயர் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சார்லட் ஃப்ளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் CM பங்கோட அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸுக்கு தான் பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் 66% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த மேட்ச்சில் பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. அதே சமயம் ராண்டி ஓட்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸோட சிங்கிள்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ராண்டி ஓட்டன் தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 90% வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி ராண்டி ஓட்டனுக்கு தான் பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் ஆட் பண்ணுறதுனால அந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வரதில்ல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் AJ Styles லோகன் பாலோட மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டிங் ஆட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 5 மேட்ச்சில் இவங்களாம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. இந்த பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி கூட சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதே பெட்டிங் ஆட்ஸ் ரெசில்மேனியா நடக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ கடைசி நேரத்தில் பெட்டிங் ஆட்ஸ் என்ன சேஞ்ச் மாறுது அப்படின்றதையும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் நான் சொல்கிறேன்.
அதுக்கு அடுத்தபடியா ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் WWE பேக்லாஷ் பேப்பர்-வியூல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பர் நடத்த போறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா WWE ரெண்டு விதமான பிளான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரெசில்மேனியால ஜான் சீனா வின் பண்ணாலும் சரி, இல்ல கோடி ரோட்ஸ் வின் பண்ணாலும் சரி, இந்த மேட்ச்ல யாரு வின் பண்ணாலும் ஸோ ரெசில்மேனியாக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பேக்லாஷ் பேப்பர் வியூல ஒன்னு ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டன் மேட்சை நடத்தலாம். அப்படி இல்லைனா ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி WWE டிஸ்கஸ் பண்றதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ஜான் சீனா வின் பண்ணி ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்தாலும் நல்லா இருக்கும். ஜான் சீனா வின் பண்ணி ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தாலும் நல்லா இருக்கும். ஒருவேளை கோடி அவரோட சாம்பியனை ரிட்டைன் பண்ணதுக்கு அப்புறமும் ராண்டி வர்சஸ் கோடி வர்சஸ் ஜான் சீனாக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தாலும் நல்லா இருக்கும். ரெண்டு மேட்ச்ல எந்த மேட்ச் பேக்லாஷ் பேப்பரில் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா ஃபைனலி ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் CM பங்கோட ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா WWE பயங்கரமா ஹைப் ஏற்ற போறாங்க. குறிப்பாக வரப்போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் CM பங்க் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. CM பங்க் மட்டும் கிடையாது, CM பங்கும் வரப்போறாரு, ரோமன் ரெயின்ஸும் வரப்போறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தனியாக ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. குறிப்பாக ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் WWE வந்து பார்த்தீங்கன்னா CM பங்குக்கு ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு ரைவல்ரியை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட் எடுக்கிற விதமாக வரப்போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன்ல ரோமன் CM பங்குக்கான ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் நடக்க போகுது. இதுல பால் ஹெய்மனை வச்சு தரமான ஒரு சம்பவத்தை பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பா சிகாகோல வந்து பாத்தீங்கன்னா வரப்போற ஸ்மாக் டவுன் நடக்க போகுது. குறிப்பா சிகாகோவை பொறுத்த வரைக்கும் CM பங்கோட ஹோம் டவுன். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் CM பங்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கும் போது ஃபியூச்சர்ல அவங்க ரெண்டு பேருக்கும் சம்மர் ஸ்லாம்ல ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ஏற்றலாம். மேபி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியா நடக்க போற அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல ஸோ பால் ஹெய்மன் யார் பக்கம் போவார், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மனி ரோமன் ரெயின்ஸையும் பிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா CM பங்க் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ஃபைனலி CM பங்க் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸோட ஃபியூச்சர் மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE முன்னாடியே ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற போகிறாங்க. அது வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் CM பங்கோட மேட்சை ஹைப் ஏற்ற போகிறாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.